ஹாய் வணக்கங்க. இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, வாங்க வீடியோக்குள்ளார சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரை ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சாச்சு, அது சூடாகட்டும். நான் 1 கிலோ சிக்கன் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறேன். தேவையான அளவு 4 வெங்காயம், 3 தக்காளி, 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பிரியாணி எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். குக்கரு சூடாகிட்டுருக்கு. இதில் தேவையான அளவு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் திட்டமான அளவு சேர்த்துக்கிட்டு அது சூடாகட்டும். ஆயில் தேவையான அளவு ஊற்றிங்க, அது சூடாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அது தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்றது பார்க்கலாம் வாங்க. பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஸ்டார் பூ, ஒரு ஏலக்காய், பெருஞ்சீரகம், இவ்வளோ தாங்க நான் வச்சுருக்கேன். இதை நம்ம ஆயில் சூடான பிறகு நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ சூடாகிடுச்சு, நம்ம தாளிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணுங்க. சூடானதுக்கு தான் நம்ம போடணும், அப்போ தான் பொரியும். சரியா? ரொம்ப கரு விட்டுறக்கூடாது. அது கூட நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டுங்க, வெயிட் பண்ணுங்க. நல்லா வதக்கலாம், நல்லா வதங்கட்டும். அது கூட நம்ம பச்சை மிளகா 3 சேர்த்துக்கலாம். வெட்டி வச்ச பச்சை மிளகா இருக்குல்ல, அதையும் நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 3. நம்ம 1 கிலோ சிக்கனுக்கு ஒரு 3 பச்சை மிளகா போதும். ரொம்ப நம்ம காரம் சேர்க்க வேணாம். உங்களுக்கு இன்னும் தேவைனாலும் நீங்கள் இன்னும் 2 சேர்த்துக்கலாம். எங்களுக்கு 3 பச்சை மிளகா போதும். அது கூட 2 ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணி அதை எல்லாத்தையும் நம்ம கிளறி விட்டலாம். ரொம்ப ஸ்பீடு கொடுக்காதீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு அடி பிடிக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்லோ வச்சுக்கிட்டு போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்கணும். வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கி வரணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கட்டும். அது கூட நம்ம பக்கத்தில் நான் சிக்கன் 65க்கு வாணலில் எண்ணெய் ஊற்றி சூடாகிட்டுருக்கு. அதையும் நம்ம பொரிக்கணும். ஒரு பக்கம் இந்த அடுப்பில் பிரியாணி ரெடி பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் நம்ம சிக்கன் 65 ரெடி பண்ணிக்கலாம். இது வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கல் உப்பு திட்டமாக போட்டுக்கலாம். வேணும்னா நம்ம எல்லா கடைசியில் பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஓகேவா? இது கூட மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா தூள் அது ஒரு 2 டீஸ்பூன். பிரியாணி மசாலா தூள் 2 ஸ்பூன். தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன். காஷ்மீரா மிளகாத்தூள் கலருக்காக அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இவ்வளோ தான் மசாலா தூள். பிரியாணி தூள், காஷ்மீரி தூள், தனி மிளகாய் தூள். இது நம்ம எல்லாத்தையும் போட்டு கிளறி விடலாம். எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வருது பாருங்கள். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? பிள்ளைங்கள்லாம் இப்போலாம் சிக்கன் தாங்க ரொம்ப விரும்புகிறாங்க. சிக்கன் கழுவி வச்ச சிக்கன் எடுத்து நான் சேர்த்துக்கிறேன். அது கூட எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இங்கே எண்ணெய் சூடாகிடுச்சு. சிக்கன் 65 நம்ம அப்படியே இந்த பக்கத்தில் போட்டுடலாம். ஒரு அடுப்பில் நம்ம பிரியாணி ரெடி பண்ணிவிட்டு ஒரு அடுப்பில் நம்ம சிக்கன் 65க்கு போட்டால் அது வெந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இந்த பக்கத்தில் போட்டால் அது வேகும். வாங்க எப்படி வேகுது பாருங்கள். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தாங்க நான் போடணும். எண்ணெய் சூடானதுக்கு முன்னாடி போடக்கூடாது. எண்ணெய் சூடானதும் எப்படி பொரியுது பாருங்கள். உங்களுக்கு சிக்கன் 65 நான் ஒரு நாளைக்கு தனியாக வீடியோ போடுறேன், என்னென்ன ஆட் பண்ணுன்னு. இப்போ டைம் இல்லை, வாங்க பிரியாணியை பார்க்கலாம் வாங்க. சிக்கன் போட்டாச்சா? இப்போ அதை நல்லா நம்ம கிளறி விடலாம். பிள்ளைங்களை சண்டேனா சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 தாங்க விரும்புகிறாங்க. இப்போல்லாம் பிள்ளைங்கள்லாம் சிக்கன் சாப்பிட்ணும் கட்டாயெல்லாம் படுத்த வேணாம். நல்லா விரும்பி அவங்களே கேட்குறாங்க. சண்டேவா? அது கூட 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிட்டேங்க. 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா?
ஓகே, எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இங்கே ஒரு பக்கம் சிக்கன் 65 ரெடி ஆகிட்டே இருக்குது. நம்ம அதை திருப்பி விடலாம். எண்ணெயில் திருப்பி விட்டால் நல்லா எல்லா பக்கமும் அது வெந்து வந்துடும். எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஃபேவரட்டுங்க சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65. என் பையனுக்கு சிக்கன் 65னா ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கெல்லாம் பிடிச்சதாங்க நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இதில் சத்து இருக்கா, அதில் சத்து இருக்கா, இல்லை டேஸ்ட் இருக்கா, அதுதான் பார்க்குறாங்க. சத்துள்ள பொருள் பார்த்தா நிறைய வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் கொடுத்தா நம்ம கட்டாயப்படுத்தி தான் சாப்பிட வைக்கணும். இதெல்லாம் நம்ம கட்டாயப்படுத்த வேண்டாம், விரும்பி தான் வேணுன்றாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், தேவையான அளவு தண்ணி நான் அளந்து வச்சுருக்கேங்க. 2 கப்பு அரிசி நான் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணின்னு நான் 3 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேங்க. இன்றைக்கி நான் சமைக்கிற அரிசியில் தான் நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். அரிசி நான் ½ அன் ஹவருக்கு முன்னாடி கழுவி ஊற வச்சுருந்தேன். தண்ணி வடிகட்டிட்டு அதையும் நான் குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் நம்ம தண்ணி, அரிசி, மசாலா, சிக்கன் எல்லாத்தையும் நம்ம நல்லா கிளறி விடலாம். ஓகேவா? நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம குக்கரை மூடணும். குக்கரை மூடி விசில் போடணும். 1 டீஸ்பூன் நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவைன்னா சேர்த்துங்க. நான் சேர்த்துப்பேன் எப்போவுமே. 1 டீஸ்பூன் நம்ம லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் நெய் விட்டு அதையும் நம்ம அது கூட கலந்து விட்டுடலாம். ஓகேவா? அவ்வளோதாங்க. நம்ம என்னென்ன சேர்க்க வேண்டியதோ எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டாச்சு. ஓகேவா? ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கமும் சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள் எங்கள் சிக்கன் 65 நல்லா இருக்கா? இது நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம பார்த்து பார்த்து செய்கிறது. நம்ம எப்படி செஞ்சாலும் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். ஓகே, இந்த பக்கம் சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் பிரியாணி ரெடி ஆகிட்டே இருக்குது. ஓகே, எப்படி நல்லா செவந்து பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். எல்லா பக்கமும் ஈவனாக ஒரே மாதிரி வெந்து வந்திருக்கு. எங்கள் பசங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க, ரெடி ஆகிடுச்சாம்மா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இதோ எடுத்துக்கிட்டே இருக்க. எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, எடுத்துட்டேன். திரும்பி இருக்குது, அதையும் நம்ம போட்டுடலாம். திரும்ப இருக்கத்தையும் அதையும் நம்ம ஒரு ரவுண்டு போட்டு விட்டுடலாம். ஓகேவாங்க? ரொம்ப ஈஸி தாங்க. டக்கு டக்குன்னு நம்ம முடிச்சிடலாம். ஒரு பக்கம் பிரியாணி ரெடி பண்ணலாம், ஒரு பக்கம் சிக்கன் 65 ரெடி பண்ணலாம். நமக்கு வேலையும் முடிஞ்சிடும். பசங்களையும் நம்ம சாப்பாடு கொடுத்தா அவங்களே அழகாக சாப்பிட்ருவாங்க. நம்ம சாப்பிட சொல்லணும், விரட்டணும், அந்த பிரச்சனை இல்லைங்க. சண்டேனால ஈஸி தாங்க. இந்த பக்கம் குக்கர் விசில் போட்டு வச்சுட்டோம் மூடி. இது இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் குக்கர் ரெடி ஆகிடும். இந்த பக்கமும் சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. பொரிஞ்சிக்கிட்டே இருக்குது. பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. என்ன கலராக அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா? பிரியாணியே ரெடி ஆகிடுச்சு. வாங்க அதையும் பார்த்தலாம் வாங்க. சிக்கன் பிரியாணி ரெடி. ஓகேவா? இப்போ எங்கள் பிளேட்டில் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். எங்களுடைய பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். எங்களுடைய சிக்கன் பிரியாணி சைட் டிஷ்ஷாக சிக்கன் 65 முட்டை ஆனியன் ரைட்டா. எப்படி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சண்டே ஸ்பெஷல் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் ஆன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரும். ஓகே, பாய்ங்க.